அனைவருக்கும் வணக்கம். போன மாதம் கோலாலம்பூர் டூர் போயிருந்ததை நான் வீடியோவாக சிலதாக போட்டிருந்தேன். அதில் தொடர்ச்சி தான் இந்தது. கோலாலம்பூரில் ஜலன் புது லாமா அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்த்தாப்பில் சிக்னேச்சர் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்னு இருக்குது. இந்த ஹோட்டல் மிக நல்ல சுத்தமாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயில் பார்த்திங்கன்னா கோட் ஹில் ஸ்ரீ கணேஷ டெம்பிள். இந்த பிள்ளையார் கோயிலுக்கு நாங்கள் அதிகாலையில் 6 மணிக்கு போயிருந்தோம். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 108 சங்கு வச்சு விநாயகருக்கு அபிஷேகம்லாம் செய்து கலசம்லாம் எடுத்து சுற்றி வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயிலை அந்த 6 மணிக்கே சுற்றி மாலை விற்கும் கடைகள் இருந்துச்சு. கோயிலுக்கு வெளியில் கோலம் ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருந்தார். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிள்ளையாருக்கு விளக்கு வாங்கி ஏற்றிட்டு அதை வெளியில் இந்த மாதிரி ஒரு தட்டு, இப்போ பொதுவாக எல்லா கோயிலையுமே விளக்கை இந்த மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வெளியில் சாமிகிட்ட காமிச்சிட்டு கொண்டு வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையாருன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எத்தனை பிள்ளையார்னு தெரியலை எனக்கு. ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளையாரையும் அவ்வளவு அழகாக பண்ணி அவங்களுக்கு பேர்லாம் போட்டு நமக்கு ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் பிள்ளையார் பிரியராக இருந்தால் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் மனசார வேணுனாலே போதும், உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும். நாங்கள் குரூப்பாக போய் நல்லபடியாக பிள்ளையாரை தரிசனம் பண்ணி பிள்ளையாரை மனதார வேண்டிட்டு அங்கே இருக்கிற பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டோம். இந்த பிள்ளையார் கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எங்களுக்கு இருக்கிறத உணர முடிஞ்சிச்சு. அது மேளம் நாதஸ்வரம் இதில் கூட வாசித்தாங்க. நீங்கள் நம்ம போகிறீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நமக்கு ரொம்ப தூரம் போக தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.